கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை காலமான நிலையில அவருடைய மறைவிற்கு பிரதமர் மோடி முதல் தமிழக முதலமைச்சர் வரை பல அரசியல் தலைவர்களும் தமிழக திரை நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாம வெளிமாநில திரை நட்சத்திரங்களும் இரங்கல் தெரிவித்து வந்திருக்காங்க. இதற்கிடையில தமிழ் திரையுலகை பொறுத்தவரை விஜயகாந்த் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்காத ஒரே நடிகர் என்றாலே அது நம்ம வடிவேல் அவர்கள் தான் என நெட்டிசன்கள் கோபத்தை இணையதளங்களில் பதிவு செய்து வந்திருக்காங்க. வடிவேல் அவர்கள் திரையுலகில் ஆரம்ப கட்டத்தில் இருந்த பொழுது அவரை பல திரைப்படங்களில் தூக்கிவிட்டு நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் தன்னுடைய திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா வாய்ப்பு வழங்கியது மட்டும் இல்லாம தான் நடிகர் சங்க தலைவராக இருக்கும் பொழுதே அவருக்கு பல உதவிகளும் செய்து வந்திருக்காரு. இருவருக்குமே இடையான ஒரு சின்ன பிரச்சனை வந்த பிறகு விஜயகாந்தை கடுமையாக நம்ம வடிவேல் அவர்கள் விமர்சனம் செய்திருப்பாரு. ஆனாலும் வடிவேலும் எந்த ஒரு காலத்திலுமே விஜயகாந்த் தரக்குறைவாக விமர்சனம் செய்தது கிடையாது. இதற்கிடையில இன்று விஜயகாந்த் அவர்கள் காலமாகிய தினத்தில் கூட தன்னுடைய வன்மத்தை மனதில் வைத்துக் கொண்டு விஜயகாந்திற்கு ஒரு இரங்கல் தெரிவிக்காமல் இருப்பது மனிதத்தன்மையற்றது என நெட்டிசன்கள் வடிவேலை குறித்து பதிவு செய்து வந்திருக்காங்க. இப்பொழுது கூட ஒன்றுமில்லை, கெட்டுப்போகவில்லை, நான் விஜயகாந்தை பேசியது தவறு, அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று வடிவேல் அவர்கள் ஒரு வார்த்தை தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்றும், மேலும் ஆனால் வடிவேல் அவர்கள் அதை செய்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.